வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு ஒரு சமையல் ஸ்பெஷல் சமையல் ஒன்று நடக்குது. எங்களுக்கு இங்கே இப்போ விசிட்டர்ஸ் வந்து யூரோப்பிலேருந்து வந்திருக்கணும். ஃப்ரான்ஸ் மற்றது ஜெர்மனி லண்டன் எல்லா இடத்தையும் இருந்து வந்துக்கிறோம். அப்போ ஒரு சமையல். இது என்ன சாமான்? இது என்ன வர கேள் வர நடக்குது பார்த்தீங்களா? நல்ல ஒரு சமையல் எல்லு மாதிரி என்று கேளுக்கு என்ன தமிழ்? ஓகே, நல்ல ஒரு சமையல் நடக்குது இன்றைக்கு. நாங்கள் அதோட நல்ல ஒரு ஓகே இப்போ நம்பாரன் அது கழுவ வரன். இப்போ நாங்கள் இது செய்கிறோம். இப்போ கேளுக்கு என்ன தமிழ் பார்த்துங்க. ரைட், கேள் நல்லபடியாக என்னென்ன சாமம் போட்டுருக்குங்க. இதுக்கு வெங்காயம் போட்டிருக்கு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, செத்தல் மிளகாய், தேங்காய் பூ, எல்லாம் போட்டு இங்கே தேசிக்காய் புளியும் போட்டிருக்கோம். தேசிக்காய் புளி விட்டுட்டீங்க ஏற்கனவே. தேசிக்காய் புளி விட்டுருக்கு. மற்ற தேங்காய் இங்கே வந்து தேங்காய் துருவி போட்டிருக்கு. ஒரிஜினல் தேங்காய். மற்றது இங்கே மிளகாய் எல்லாம் இருக்குது. பார்ப்போம். வெங்காயம் பட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு. இங்கே நாங்கள் கணவாயும் ஃபிஷ்ஷும் வச்சுக்கிறோம். அதுவும் பொரிக்க போகிறோம். கணவாயும் ஃபிஷ்ஷும் பொரிக்க போகிறோம். இதுக்கு எல்லாம் செய்வோமா படிப்படியாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதை நாங்கள் சின்ன ஒரு க்ளீன் செய்கிறோம். என்னென்னா தமிழாக்கள் தான் இப்போ சாப்பிட வரையும் நம்ம அவைக்கு பிடிக்காது. ஆனால் பொதுவாக இது நல்லா இருக்கும், பொரியலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நான் இப்போ போடல. மற்றது இங்கால கணவாய் உண்டு. இதை பட்டி கணவாய் பொரிக்க போகிறோம். சரிதானே? இதுக்கு மற்றது நண்டு கறி கொண்டு வைக்க போகிறோம். ஓகே, இது ரெடியாகுது. இதை வெட்டுறா நெறி. நான் இந்த கணவாயவரக்காய் துண்டு வெட்டுவோம். கத்திரிக்கோடெல்லாம் வச்சுக்கிறேன். வெட்டிட்டு பொரியலுக்கு மீன் பொரியலில் 2 சாதி இருக்குது. ஒன்று இது ஒன்று, மற்ற என்ன ஒன்று வாங்கினாங்க, வேறு செப்பரேட்டாக வாங்கியிருக்கிறோம். இது நடந்து போகுது. இங்கோட நாக்குட்டியின் நிற்கிறார் ரெடியாக. இங்கே சொதிக்கு வந்து உரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. சொதி செய்யப்போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இது இப்போ மிளகா வெட்டப்படுது. மிளகா வந்து இப்போயும் இப்படி இங்கே வசந்தி வெட்டுற மாதிரி இப்படி நேராக வெட்டுங்க. அப்படி நல்லா இருக்கும். அது இப்படி துண்டு உண்டாக்காமல் இப்படி பிழிஞ்சு நடுவால் வெட்டணும். நல்லா இருக்கும். அது நான் செய்கிறது கத்திரிக்கோளால், வசந்தி கத்தியால் செய்கிறா. எல்லாம் ஒன்று தான். தக்காளி பழம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு செய்ய நல்லா இருக்கும். இது வருமா? ஆல்ரைட், இப்போ இது சரி, ரெடி. மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரித்தா இது 2 காணும். நல்லா சாப்பிடும். மீன் பொரியல் சும்மா கடிச்சு சாப்பிடவே நல்லா இருக்கும். நண்டு தயார். நண்டுக்கு எல்லாம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு ரெடியாக இருக்குது நண்டு. இனி நண்டுக்கு ஒரு சின்ன ஒரு குழம்பை வச்சு விடுறான். இதுக்கு நல்லா உள்ளி போட்டு அதுக்குரிய இதெல்லாம் சாப்பாடு செய்வோம். ரைட், நண்டு தயார். இப்போ இதுக்கு நாங்கள் உள்ளி மற்றது இஞ்சி இது 2ம் நண்டு குழம்புங்கிற முக்கியமான சாமான். அதை நல்ல வடிவை போட்டு இடிக்கிறோம். இடித்து அதை தயாராக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கக்க போட்டு நண்டு குழம்புக்கு போடுறதுக்கு. எப்படி இந்த உலக்கை நல்லா இருக்குது. நல்லா குட்டி உரலும் உலக்கையும் ஏன்னா நல்ல குட்டி உரல் உலக்கை. அந்த அதெல்லாம் சேர்ந்து வரைக்கும் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். சரிதானே? கறிவேப்பிலை வந்துட்டுது போடணும். சொதி தயாராகி கொண்டிருக்குது. நாங்கள் அப்போ சொதிக்குரிய சாமான்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சொதிக்கு தக்காளி பழம் போட்டிருக்கு, வெங்காயம் ஒன்று போட்டிருக்கு. எல்லாம் காட்டுங்க வசந்தி. தூக்கி நெத்தலியும் போட்டிருக்கு. நெத்தலி கருவாடு. வாவ், மீன் பாப்பம் போட்டாங்க இருக்கா. எடுங்க தூக்கி காட்டுங்க இருக்கா. என்னென்ன சாமான் இருக்காண்டு. ஓ பாருங்க, இங்கே நெத்தலி கருவாடு இல்லை, நெத்தலி மீன். நெத்தலி மீன் சோதி. ஓகே, அது நல்ல டேஸ்டாக இருக்கும். ரைட், இதில் போட்டுக்கிறது நெத்தலி மீன். இந்த வெள்ளையாக இருக்குது நெத்தலி மீன். இது பாருங்க, எல்லாம் இஞ்சி நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்துட்டுது. இஞ்சி பேஸ்ட் மாதிரி வந்து இஞ்சியும்
உள்ளியும் சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று வந்துட்டு தானே இது போட அந்த மாதிரி இருக்கும். வெந்தயம் உள்ள என்ன சொல்றது ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு. அநேகமா நீங்கள் என்னென்ன ஸ்பைஸ் சேர்க்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இதில் வெந்தயம் இருக்குது, இஞ்சி பாருங்க, ஏலம் இருக்குது, கருவா இருக்குது, தெரியும், யூ நேம் இட், எவ்ரி திங் இஸ் தியர் ரைட். எல்லா சாமான்களும் இருக்குது இதில், நல்லா இருக்கும் போட. இது போடப்புறம் எதுக்கு நண்டு குழம்புக்கு இதெல்லாம் பெறப்போகுது. கறிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு சாமான் 55% ஒரு ஆல்கஹால். இது இன்றைக்கு நண்டு கறிக்கு சின்ன சும்மா தொட்டு அடிக்கிறதுக்காக கணக்கு அடிக்கக்கூடாது. இல்லை 55%. அதில் வந்து இருக்கிற சாமான்கள் வந்து 130 பிளான்ட்ஸ் சேர்ந்து சாமான் இருக்குது. 130 ஸ்பைசஸ் இதுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்களா, சீக்ரெட் பிளெண்ட் ஆஃப் 130 பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் சேர்ந்துருக்கு. நல்ல சூப்பராக இருக்குது. சரிதானே? அதுதானே எங்களுக்கு இன்றைக்கு இதில் தூக்கி கொடுக்க போகிற சாமான். சரியானே? இதுக்குள்ள வந்து 130 விதமான ஹெர்ப்ஸ் போட்டிருக்கு. போட்ட சாமான் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். 130 விதமான ஹெர்ப்ஸ் இருக்கு. ஆமாம், 130 வெவ்வேறு விதமான சாமான்கள் சேர்ந்துருக்கு. நண்டிக்கரையிலும் அப்படி தான், நண்டுக்கரையிலையும் கணக்கே இருக்கு. எனக்கு மேலே ஏறி பாஞ்சா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் பார்த்தா இதுக்குள்ளே எடுத்து போட்டாச்சு. நண்டெல்லாம் போட்டு சாப்பாடு நல்லா இருக்குண்ணா. நண்டு கறி வடிவாக முடியும். எல்லாம் ஒரே நேரத்திலே போய் கொண்டிருக்கு பாருங்க. நண்டு போது நீ பால் விடணும். பால் விடுறீங்களா? ஓ, நல்லா பிரண்டு வந்து அது பால் விட்டீங்கன்னா அதோட சேர்ந்தாது. இன்னும் இந்த பழப்புளி பண்ண முடியும். அப்ப அதை படுங்க. தண்ணி அடுப்பு கொஞ்சம் பிரச்சனை. அடுப்பு கொஞ்சம் அது பண்ணுறேன். பார்த்தீங்களா, நண்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு, நல்லா அவிஞ்சு வந்துட்டு நண்டு நல்லா இருக்கும். இல்ல அந்த சட்டி ஓரளவு ஓகே. கொரக்கா புளி போட்டிருக்கு இதுக்குள்ளே. கொரக்கா இதான் இந்த கொரக்கா புளின்னு சொல்கிறது சிங்களத்தில். தமிழில் என்னன்னு சொல்கிறது கொரக்கா புளி? என்னென்ன கொரக்கா புளி போட்டிருக்கு. புளி கரைச்ச புளியும் போடணும் என்ன? மேல இப்ப போகிறது அழுகுறது போகிறதுக்கு அங்க மேல நானும் மகளும் ஒருக்கா போனாங்க. அப்படி கட்டலாமா? அப்ப கஷ்டமா இருக்கு. அன்றைக்கு சூப் வைக்கிறது
தேங்காய் இல்லாம எங்களுடைய ஆக்களுக்கு குழம்பு அதான் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்தா வேறு ஒரு இது இருக்கு உழைப்பந்தா இப்படி வச்சு எல்லாரும் அப்படித்தான் சாப்பிடுவோம் அங்கே சாப்பிட்ட இடம் இல்லை அவ்வளவு உழைப்பு மூடாது ஓகே 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 நிறாண்ட பேரண்ட birthday வந்து எனக்கு ஜீவன் எங்க போனாலும் சந்தையிலே வடிவா சுருக்குறாரா சுருக்குன்னு சொன்னா நம்ம அந்த ஓட் சுருட்டை பேப்பர்ல சுருட்டு பாடு தயார் இது ரசம் என்ன ரசம் சுண்டலை பிடிக்கும் நல்லா பிடிச்சது நான் 4வது கரண்டி சுண்டல் வெரி குட் சாப்பிடுங்க இன்னொரு கரண்டி 2 கரண்டி எடுங்க இந்த முதல் கரண்டி இருக்கு சூரியண்ணா இந்த பொரியல் தூக்கி காட்டும் கொண்டு பாத்தீங்களா அந்த மாதிரி நல்ல பொரிஞ்சு வந்துட்டுது கொஞ்சம் பொரிய இருக்கு பார்க்கலாமே நல்லா பொரிக்க போறீங்களே ஓகே இருக்கு கடைகளில் பொரிக்கிற மாதிரி கிடக்கு புட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு நோ பார்த்தீங்களா இது வெளியில இருந்து சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி இருக்கும் பப்பா மரத்துல ஒரு காய் ம் நல்லா இருக்குங்க பப்பா மரம் ஒன்று நிற்குது கொய்யா மரம் இங்கே தான் இன்றைக்கு எங்களோட சமையல் சாப்பாடு போய் கொண்டிருக்கு நல்லா இருக்குது இங்கே வாழைத்தோட்டமும் இருக்குது ஓகே உறவுகளே நீங்கள் இன்றைய இந்த பதிவை ரசிச்சிருப்பீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் வணக்கம்